ரஷ்ய இந்திய உறவு என்பது மேற்குலகிலும் ஆசிய பிராந்தியத்திலும் இந்தியாவை தனிமைப்படுத்துகின்ற ஒரு போக்கு அண்மை காலங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனுடைய வெளிப்பாடுகள் ஒன்றில் இந்தியாவினுடைய ரஷ்யாவினுடைய உறவில் ஒரு தாமதம் அல்லது ஒரு இடைவெளி வருகின்ற போது அமெரிக்கா பின்வாங்கலாம், அல்லது ரஷ்யா இந்தியா உறவு நீண்டு செல்லுமாக இருந்தால் அதற்குரிய விலையை இந்தியா இலங்கையில் வைத்துத்தான் கொடுக்க போகிறதா என்கின்ற சந்தேகமும் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக சில முக்கியமான தத்துவார்த்த ரீதியான கருத்துக்களை பார்க்கின்ற போது இதில் மூலோபாய நடவடிக்கை என்பது அரசியல், பொருளாதார அல்லது பாதுகாப்பு துறைகளில் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாகவும் மெதுவாகவும் நுட்பமாகவும் செயற்படுகின்ற முறையே இவ்வாறான சூழ்நிலையை எதிர்பார்க்கின்றது. உதாரணமாக கடன் வழங்குதல், உதவி செய்தல், பேரிடருக்கு செல்லுதல், இன்னொரு பல காரியங்களோடு ஒன்றித்து செல்லுகின்ற போது இந்த நலன்கள் சார்ந்த விடயங்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றன. ஆதிக்க நகர்வுகள் என்பது ஒரு நாடு அல்லது வல்லரசு எதிர்காலத்தில் பெரும் நன்மையை பெறும் இலக்குடன் மேற்கொள்ளும் நீண்டகால திட்டமிடல் நடவடிக்கையாகும். அதாவது ஒரு நாடு தன் நலனை அனுபவித்துக் கொள்வதற்காக இவ்வாறான நடவடிக்கைகளை எடுப்பது என்பதுதான் இங்கு முக்கியமானதாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் சீனாவை பொறுத்தவரையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 வருடங்களுக்கு குத்தகைக்கு எடுத்திருக்கின்றது. அமெரிக்கா இந்தோ பசிபிக் பகுதியில் கூட்டணி அமைத்தல், இந்திய இலங்கை ஒப்பந்தம், திருவோணமலையில் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒப்பந்தம், அதானி குழுமத்துடனான சில ஒப்பந்தங்கள் என்றெல்லாம் பேசப்படுகிறது. தற்போதைய புவிசார் அரசியலில் இலங்கை ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கின்றது. தற்போது மட்டுமல்ல, என்றுமே தமிழர்களின் தாயகம் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகவே இருந்திருக்கின்றது, இருந்து கொண்டிருக்கின்றது, இருக்க போகின்றது என்பதுதான் இங்கு 3 காலங்களிலும் மிகவும் முக்கியமானதொன்றாக இருக்கின்றது. பொதுவாக சொல்ல போனால் இலங்கையை பொறுத்தவரையில் சீனா, இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் கட்டுண்டு கிடக்கிறது அல்லது நிலப்பகுதிகளை பகிர்ந்து கொண்டிருப்பதனால் இலங்கையின் நிலம், துறைமுகம், கடற்பகுதிகள் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கின்றன. இதனால் தான் இலங்கை நிதி நெருக்கடியின் போது இந்தியா, சீனா போன்ற நாடுகள் எல்லாம் உதவி செய்ததையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். ஏன் அமெரிக்கா செய்யவில்லை என்று கேட்கலாம். ஆனால் அமெரிக்கா தான் சர்வதேச நாணய நிதியம் என்கின்ற ஒரு பெயரில் அமெரிக்காவும் அதற்குள் தன்னுடைய பங்கை செய்துவிட்டது. கடன் வாங்கியவர்கள், நம்முடைய இயல்பாகவே நம்மை பொறுத்தவரையில் கடன் வாங்கியவர்கள் சாதாரணமாக வாழ முடியாது. அந்த வகையில் இலங்கையை பொறுத்தவரையில் எல்லோரிடமும் கடன் வாங்கியதனால் எல்லாருக்கும் வாழ்க்கைப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இப்போது இடம்பெறுகிற சம்பவம் இருக்கின்றது. இதில் யாருடைய கை பலமாக இருக்கிறது, யாருடைய கை முந்துகிறதோ அவருக்குத்தான் அங்கு ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்றது. இந்த விமானம் அமெரிக்காவினுடைய அதி சிறப்பு வாய்ந்த விமானங்கள் பலாலி தரையிறக்கம் என்பது தொடர்பிலும் அதன் பின்னர் நாங்கள் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது என்பதால் தான் இந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம்.